கேபிவே பாலா மேடைக்கு வர போறார். So I request பாலா, everybody, வினோத், விக்கி சிவா மூணு பேருடைய பெர்ஃபார்மன்ஸும் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. everybody to please take your seats. அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை இன்வைட் பண்ண முருகன் சாருக்கும் மேக்ஸ்வெல் டீமுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இப்படி ஒரு அருமையான டீமை எனக்கு வந்து இன்ட்ரோ பண்ணி வச்ச சபிதா மச்சான், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் இந்த இதுக்கு பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். அதே மாதிரி மேம் சொன்னாங்க இல்லையா, அதாவது இன்னைக்கு வந்து எனக்கு கொடுக்குற தொகையை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுறாங்க. அந்த மாதிரி நம்மளோட தொகையை நம்ம மேடம் சொல்லல, பட் நம்ம சொல்லிடலாம். முருகன் சார் எங்க இருக்கீங்க? 500 வாங்க மாட்டாங்க. முருகன் சார் எங்க இருக்கீங்க? இல்ல முருகன் சார் பார்த்து தான் நான் இதை சொல்லணும். முருகன் சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உண்மையாலுமே இன்னைக்கு எங்களுடைய தொகை 50,000 1 லட்சம் ரூபாயை நாங்கள் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். இன்னொரு விஷயம், டேலண்ட் எங்க இருந்தாலும் பாராட்டணும். அந்த சிலம்பம் பண்ண பொண்ணு பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு. அண்ட் சுட்டி அரவிந்த் ப்ரோக்கு, சுட்டி அரவிந்த் ப்ரோ வந்து எல்லாருக்குமே நல்ல காமெடியனாக கேபிஓயில் தெரியும். இவ்வளோ அழகாக ஃப்ளூட் வாசிக்கிறாருன்னு கூடவே சுத்தினியே செவ்வாழை, எங்ககிட்ட இதை சொல்லலையே நீ. தலைவன் முகம் எங்க பிராண்ட் வேற ஒரு ஓகே. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு எஸ்பெஷலி அந்த மின்னலையோட டியூன் இல்லை, அது பயங்கரமாக இருந்துச்சு. நான்லாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி கேட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். இப்போ அடுத்ததான் வந்து அப்படியே வந்து நம்ம ஹேமா மேம் இங்கேயே நிறுத்தி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி விக்னேஷும் ஹேமா மேமும் சேர்ந்து ஒரு ஃபியூ இன்ஃப்ளூயன்சஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ஆர்டர் பண்ண வேண்டிய தருணம் வந்தாச்சு. ஏன்னா நம்மளோட இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் ஆர் ஆல்ரெடி வெயிட்டிங் ஹியர் ஃபார் சச் அ லாங் டைம். இந்து ஜெகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்து ஜெகன் இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர்ஸை வந்து இப்போ நம்ம ஆனர் பண்ணக்கூடிய தருணம். இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனடியாக நீங்கள் எல்லாரும் ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கேபிஒய் பாலா அண்ட் நம்மளுடைய கேபிஒய் டீம் வந்து இப்போ உங்களுக்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் ஒரு மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் நம்மளுடைய ஷோவே வந்து வைண்ட் ஆஃப் பண்ணிவிடுவோம். அதனால எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறவங்க மேக்ஸ்வெல் டீமை தவிர மித்தவங்க எல்லாருமே இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருமே வந்து நம்ம இப்போ ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணுறோம். நேரமின்மை காரணமாக இந்து ஜெகன், இன்ஃப்ளூயன்சர் சுமதி உதயா, திரு அவர்களை மேடை கழிக்கிறோம். பரமேஸ்வரி அவர்களை மேடை கழிக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் எல்லாருமே அப்படியே 1 by 1 லைனா வந்துருங்க மேடைக்கு ப்ளீஸ். சிவாஜி ராஜேஷ், எஸ்ஆர் வியூஸ், சிவாஜி ராஜேஷ், கன்னியம்மாள் கனி வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல இருந்து அம்மாச்சி ட்ரெண்டிங் எஸ் சுதா அவர்களை மேடை கழிக்கிறோம். ஃப்ரெண்டி விளாக்ஸ் தமிழ் பிரியா பி அவர்களை மேடை கழிக்கிறோம். உங்கள் கோவை பூபதி அவர்களை மேடை கழிக்கிறோம். அண்ட் நம்ம சிபிஇ பொண்ணு கௌரி அவர்களையும் மேடை கழிக்கிறோம். ஒரு ஃபியூ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த சைடு வந்துடலாம் ப்ளீஸ். இந்த சைடு வந்துருங்க. ஸோ அப்படியே எல்லாருமே கொஞ்சம் சீட்ஸ் ஆக்குபை பண்ணிக்கலாம். தம்பி வரிசையில் வாருங்கள். Strictly no dance. Strictly no dance. அடுத்ததாக இன்ஃப்ளூயன்சர்ஸ் மனோவர்ஹனி அவர்களை மேடை கழிக்கிறோம். பாலகிரேர்த்தி, கோவை மீரா, நகரிக மாலா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். நல்ல ஒரு பலமான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் டு ஆல் தி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் ப்ளீஸ். So thank you so much Hema ma'am and Vignesh ரொம்ப நன்றி to honor them. ஐஸ்வர்யா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 3 பேர் இருக்காங்க. எஸ், அவங்களுக்கு வந்து நம்ம கேபிஒய் பாலா அவர்களை அன்போடு முன் அழைக்கிறோம்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ், கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஹேமா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விக்னேஷ் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இப்பொழுது கேபிஒய் பாலா அவர்களை அன்போடு முன் அழைக்கிறோம். அடுத்த ஒரு சில யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸை கௌரவம் செய்வதற்காக கேபிஒய் பாலா, வினோத் மற்றும் விக்கி சிவா 3 பேரையும் அன்போடு முன் அழைக்கிறோம். To honor our influencers, பாலகிருத்தி அவர்களை அன்போடு முன் அழைக்கிறோம். தேங்க்யூ. உங்கள் அன்பிற்கு நன்றி நன்றி நன்றி. அடுத்து இன்னும் ஒரு சில பேர் தான் இருக்காங்க. வாட்சன் கமான். வாட்சன், எல்லாருக்கும் ஒரு மியூசிக் போட்டியே, எனக்கு ஒரு மியூசிக் போட்டியா? வாட்சனுக்கு நம்ம யார் ஃபேன்னு தெரியும். Aishwarya, are you ready? Aishwarya, Aishwarya, are you ready? அடுத்ததாக யூடியூபர் எழில் அவர்களை அன்போடு முன்னழைக்கிறோம். நல்ல ஒரு பலமான ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் கைதட்டல் கொடுக்கறதுக்கு மறந்துட்டீங்க அப்படிங்கறதுனால நாங்களே கைதட்டல் கொடுத்துக்கிறோம். தேங்க்யூ ப்ரோ. ஆனர் பண்ணவங்க எல்லாருமே நீங்கள் வந்து ஸ்டேஜ்லேருந்து இப்போ வந்து கீழே உங்களுடைய சீட்ஸில் போய் உங்களுடைய இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இப்போ வந்து இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸில் 5 to 10 வினாடியில் வந்து நம்ம கேபிஒய் பாலா அண்ட் நம்ம டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. விக்கி அண்ட் வினோத் ரெடியாக இருக்காங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ லெட்ஸ் இன்வைட் தெம். நன்றி. ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் அவளாக எதிர்பார்த்து கொண்டு இருந்து ஸோ அவர்கள் 3 பேரை அந்த ட்ரையோ காம்போ தான் இப்போ நம்ம வந்து எஸ், அந்த 3 முகங்களை இப்போ நம்ம இன்வைட் பண்ணலாமா? லெட்ஸ் கிவ் a big round of applause. சூப்பர் ஸ்டார்னா காலா, நடிப்புனா பாலா. இதோட சொல்லு, சும்மா ஏதாவது சொல்லுவான் வினோத். துணிவுனா எச் வினோத், கேபிஒய்னா நம்ம வினோத். நல்லா இருக்கா? சிறுத்தை சிவா, கங்குவானா சிறுத்தை சிவா. He is வந்து not சிறுத்தை சிவா. சண்டை போடாத. ராஜா, நீங்க தானே அவதார படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட் நீங்க தானே அது? எஸ், நானே. அதுல இல்ல ராட்சசல வருவாங்களா? டன் டன் டன். கிறிஸ்டோபர் அம்மா கரெக்ட்.
எஸ் இல்ல இதுக்கு மேல வந்து நான் இங்க இருந்து நம்ம 3 பேருமே கிளம்பிரணும்னு நினைக்கிறேன். நீங்க தான் இல்ல சார் ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் கிளம்பிடலாம். கண்டென்ட்டே நீங்க தான். ஹலோ செக் செக். வழக்கமா சவுண்ட் ஏதோ மைக்கில் வைக்கிறாங்களோ அந்த ஆர்டிஸ்ட் வாங்கிக்குவாங்க. அதனால அந்த மாதிரி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் சூப்பர். இப்படின்னு கத்தணும்னு எங்களுக்கும் ஆசை. கண்டிப்பாக கொஞ்சம் இறுதிக்கட்ட நகைச்சுவை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யாரும் பயப்படாதீங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு பரிதாபமான விஷயம்தான். ஸோ எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. அதை தாண்டி இப்படி ஒரு அற்புதமான விஷயத்துக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மேக்ஸ்வெல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இப்படி ஒரு நல்ல ஒரு சோஷியல் காஸ்க்காக பண்ணுற விஷயத்தில் எங்களை இணைச்சிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். அதாவது வீட்டுக்கு போகிற டைமில் நாங்கள் வந்து காமெடி பண்ணியே வழி அனுப்பிடலாம். ஆமா ஆமா ஆமா. ஓகே ஆமாம். எல்லாருமே உட்கார்ந்துடலாமே. நீங்களாம் நிக்கிறது கஷ்டமா போய் இருக்கு. உட்காரச்சிட்டாங்க போங்க. உட்காரு போறோம். இல்ல அவர்களெல்லாம் நைட் பஸ் போயிருச்சு. அவங்க கண்டிப்பா இங்கே தான் இருப்பாங்க. அக்கா ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்க. எனக்கு கால் வலிக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் போங்க. பிரதர் அப்படி நீங்களே உட்கார ஏய் வச்சு தம்பி உட்காந்துக்கிறீங்களா? குட்டி பையா மதிக்கவே மாட்டான் அந்த சின்ன பசங்க மட்டும் நம்மள. ஏய் டேய் தம்பி ரெண்டு பேரும் டியூஷன் ஒரே டியூஷன் தானே படிக்கிறீங்க ரெண்டு திருப்பி பேரும்? பார்த்து ஏய் என்னடா ஆடுறா. உட்காருங்க அக்கா உட்காருங்க ப்ளீஸ். என்னடா பேட்ச்மேட் பிளேஸ் கொடுக்க மாட்டியா? நீங்கள் வாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு வாங்க. ஓகே. ஏய் உட்காருமா. பிரணிகா உட்காருமா. இன்னும் நீங்க டிராஃபிக் பிரணிகா உட்காருங்க. டக்குன்னு போயிடலாம். 10 நிமிஷம். டக்குன்னு போயிடலாம். அதாவது ரொம்ப ஹாப்பியான நிகழ்ச்சிக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இனி ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ கிளம்ப வேண்டிய நேரம். உங்களுக்கு பாய் சொல்லலாம் சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேஜ் ஏறணும். விக்கிஷ் வண்டிங்க ஒரு 2 வார்த்தைகள். ஸோ இவ்வளோ ஒரு கோடிக்கணக்கான மக்கள் மணி நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு வந்து பயங்கர பெருமையாக இருக்குது. அண்ட் சுட்டி அண்ணா அவர்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பெரிய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அவர் மட்டும் தான் கை தட்டுறாரு. நீங்களும் கை தட்டலாம் ப்ளீஸ். கண்டிப்பா இன்னைக்கு விக்கி சிவா டேட்டே இல்லை, பட் நமக்காக வந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக விக்கி சிவாவுக்கு வந்து 8 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தாலி கட்ட போகிற நேரத்தில் முந்தானத்தை பொண்ணு வீட்டிலேருந்து 3 பேர் பிரச்சனை பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. அந்த கல்யாணமே நின்னாலும் நமக்காக வந்திருக்காரு. மிகப்பெரிய கைத்தலை கொடுக்கலாம். சூப்பரா. சூப்பர். தேங்க்யூ. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டின 3 பேர் வரை யாரெல்லாம் அந்த பொண்ணோட புருஷன் 2 குழந்தைங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு உண்மையான காதல் இவருது. இவரை பத்தி ஆமா அவன் தான் சொல்றான். நீங்களே கை தட்டு இருக்கீங்க. நல்ல மனிதர். இதெல்லாம் கள்ள காதல். டேய் என்னோட திருமணம் சாதாரண திருமணம் கிடையாது. ஆமா குழந்தை திருமணம். சரி பேசுங்க பேசுங்க பேசுங்க. தம்பி தேவையில்லாத நீ பண்ணாத. எனக்கு நானாவது காமெடியன் தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ காமெடியன் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க பாரு. அதான்டா பெரிய காமெடி. தம்பி அமைதியாரு. 10 நிமிஷம் நீ 2 நிமிஷம் எடுத்துக்க. அதான் சொல்லிட்டேன். தம்பி 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்துருங்க. இருமா 2 நீ போப்பா. என்ன நீ வந்து சும்மா வந்து காதலை பத்தி எதனா சொல்லிட்டே இருக்க. லவ் மேரேஜ் தெரியுமா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். என் ஒய்ஃப் ஐஸ்வர்யா. ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல ஒரு லவ் யாருக்குமே தெரியாது. யாரு? அந்த பொண்ணு பேர் மலர். ஆஹா. நானும் அவ்வளோ ஜோடி நடந்து போகும்போதுனே சுட்டியானே நானும் அந்த மலர் பொண்ணு ஜோடி நடந்து போவோம். பார்க்குறத நம்ம சொல்லுவாங்க அஜித் ஷாலினி, சூர்யா ஜோதிகா, வினோத்து மலர் வினோத்து மலர்னுவாங்க. வினோத்து மலர் வினோத்து மலர்னு சொல்லிருக்க மாட்டாங்க. வினோத்து வளர் சொல்லியிருப்பாங்க. நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அங்க பாருங்க அவ்வளோ ஆடியன்ஸ். சார் என்கரேஜ் பண்ணாதீங்க சார். எது பேசினாலும் மூஞ்சிக்கிட்டு யாரா பேசு. அப்ப முட்டி போட்டு பேசவா? வேற ஏதாவது பேசுங்க. தம்பி நான் ஒரு காலத்துல பாலத்துக்கு கீழே தர்பூசணி வித்தீங்க. அதெல்லாம் கேட்டோமா? டக்குன்னு போங்க அடுத்து. தம்பி தேவையில்லாம கிரௌடு முன்னாடி கலாய்க்கிறேன். எங்க வீட்டு எவ்வளவு மரியாதை தெரியுமா? எங்க மாமியார் தூக்கி வச்சு தான் பேசுவாங்க. இடுப்புலையா? இடுப்புலையா? ஏன்டா என்ன கலாய்க்கிறத விட்டு என் மாமியார் ஏன்டா கலாய்க்க? இடுப்புல ஒரு அளவுக்கு தான். அப்ப உண்மையா இடுப்புல தூக்கி வச்சுப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். மாமியார் இடுப்புல தூக்கி வைக்கிறது ரொம்ப முக்கியம் உனக்கு. சூப்பர். பேச விரும்பல பாறானே. சரிண்ணே. உனக்கு ஏப்பா லவ்னாலே வெறுக்கிற? நாளா லவ் மேரேஜ் கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லட்டுமா? ஒரு சின்ன அட்வைஸ். கல்யாணம் பண்ணிப்பாரு. பெட்டை தேடி காபி போடா. பெட்டை தேடி காபி வரும். பெட்டை தேடி காபி வரும். ஆனா நீங்க தேடாமலே சுகர் வரும், பிபி வரும், கொலஸ்ட்ரால் வரும், எல்லாமே வரும். வாழ்க்கை ஒரு கஷ்டம் கல்யாணங்கிறது. தம்பி ஏன் இவ்வளோ கஷ்டம்ன்ற? நான் ஏன் லவ் மேரேஜ் வேணான்ற? ஆக்சுவலா லவ் மேரேஜ்ங்கிறது லவ்வுக்கும் மேரேஜுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன இன்ட்ரெஸ்ட்? லவ்ங்கிறது யூடியூப்ல ஒரு ஆடு மாதிரி, பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் கல்யாணம்ன்றது விஜய் டிவில ஒரு ஆடு மாதிரி, பிடிக்கலனாலும் பார்த்து தான் ஆகணும், வாழ்ந்து தான் ஆகணும். அப்படி பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க. இவ்வளோ சொல்றியே. பசங்க கஷ்டப்படுற ஒரே ஏஜ் என்ன தெரியுமா? பசங்க கஷ்டப்படுற ஒரே ஏஜ் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ அது வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க, ஜாலியா தான் இருக்காங்க. கரெக்டா சொல்லடா. ஒன் தாலி லைஃப் டோட்டல் காலி. காலைய உள்ள விட்டுங்க அந்த பையன் சும்மா சும்மா டென்ஷனோட சொல்றேன் நான். ஓகே. ஏன்னா நிறைய பேர் இங்க எத்தனை பேர் இங்க கல்யாணம் ஆகி ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? எத்தனை பேர் சிங்கிளா வந்திருக்கீங்க? எத்தனை பேர் லவ் ஃபெயிலியர் ஆகி வந்திருக்கீங்க? அண்ணா லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியர் இல்ல நீங்க. உங்களுக்கு என்ன லவ் ஃபெயிலியர் சார்? சுட்டினா லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியரா? எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஆக்சுவலா லவ் ஃபெயிலியர் ஆனது ஒன்று சொல்றேன். சொல்லு. லவ் பண்ணவங்க விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். அதே அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டமா இருக்கும். ஸோ ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க.
ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு உங்க கூட வந்துட்டு நான் படுற பாடு இருக்கு. அதுதானே வாழ்க்கை. தப்பு பண்ணிட்ட விட்டுரு. ஆக்சுவலா அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்குமே ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னப்பா? கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும். சாப்பிட்றான்னு ஆர்டர் போட்டால் அம்மா, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போடான்னு சொன்னால் அதுதான் ஒய்ஃபு. பல ஒய்ஃபுங்க வந்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டா சொன்னேன். கரெக்ட். இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஜாலியாக பேசிட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ண போறோம், சில மிமிக்ரிலாம் பண்ணலான்னு இருக்கோம். சரி பண்ணலாம். ஓகே, அவங்கள கேட்குறேன். அக்கா உட்காருங்க, நல்லா இருக்கும்க்கா. அக்கா அக்கா போறீங்க? அக்கா எங்கக்கா போறீங்க? அக்கா அக்கா வாங்க. இல்லக்கா பாப்பா மட்டும் உட்கார வச்சுட்டு போங்க ப்ளீஸ். அக்கா எங்க போறீங்க? அக்கா ஓகே. இல்ல இல்ல, அவங்க வெளில ரேபிடோ போட்டாங்க வந்துட்டு போறாங்க இல்ல. அக்கா தம்பி தம்பி டேய் டேய் இருப்பா, இவன் வேற அந்த குழந்தைகளை பார்த்தாலே ஹாப்பி ஆயிடுவாப்ல. சூப்பர். ஆனா உண்மையான ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? என்னப்பா உண்மையா பேசுவாங்க. அண்ணே உண்மையா அது? என்னன்னு சம சொல்லுங்க. சண்டை. கல்யாண நாளுக்கு அண்ணன் ஒரு மிகப்பெரிய சண்டை போட்டாரு. ஏன்னா பிபி வச்ச ஷூ கேட்டு அன்னிக்கிட்ட சண்டை போட்டு ஒரு மிகப்பெரிய கலவரமாச்சு. அதாவது அண்ணே இல்ல சீரியஸா அண்ணன் வந்து இருமா, பிபி வச்ச ஷூ போய் யாரா கல்யாணத்துக்கு உண்மையான விஷயத்தை நான் சொல்றேன். 10 மணி முகூர்த்தம். நான் வந்து கல்யாணம் அப்போ உனக்கு கேட்ட தம்பி காலை விட அதை பண்ணாதீங்க. தேவையில்லாம காலை விடாதப்பா, பேசிட்டு இருக்கல. 10 மணி முகூர்த்தம், கார் வேணும்னு கேட்டேன். அப்பதான் தாலி கட்டுவேன். 9 மணி கார் வந்துச்சு. ரிமோட் காரா? இந்த இழுத்து விட்டா ஓடுமே. பிச்சிரு வரைக்கும் அதெல்லாம் சொல்லிட்டேன். ஒரு அளவுக்கு தான் எல்லாம். போதப்பா, சிங்கம்புலி வரைக்கும் எதுக்கு போற? தூக்குல தூக்குவா. சூப்பர். அண்ணனை பத்தி நிறைய நம்ம பேசிட்டே போலாம். தம்பி யாரா வாய்ஸ் தரோம். ஆக்சுவலா விக்கி சிவா வந்திருக்காரு. மிகப்பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். சாதாரண ஆர்டிஸ்டே கிடையாது. மாசம் 30 நாள்ல 32 நாள் வீட்ல இருப்பாப்ல. சாரி, வீட்ல இருப்பேன். எல்லாரும் வீட்லயும் இருப்பேன். எல்லாரும் வீட்லயும் இருப்பாரு. அவங்க மனசுல இருப்பாரு. சமீபத்துல எல்லா ஷோலையும் வந்து போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு சமீபத்துல ஜி தமிழ் சொல்லுவதன் மேலே வந்து போயிருக்காரு. ஸோ நீங்க நிறைய பார்க்கலாம். ஓகே, உங்களுக்காக நீங்க என்னென்ன வாய்ஸ் கேட்குறீங்களோ எல்லா வாய்ஸையும் இவர் பேச போறாரு. அஜித் சார் அடுத்து. அஜித் சார். விஜய் சார். ஜிவி பிரகாசமா. ரஜினி சார். சூப்பர். ரோபோ சங்கர் சார். ஓகே, முதல்ல வந்து யார் அடுத்து? ஓகே ஓகே. வினித் சக்கரவர்த்தி. உங்க ஏஜ் கேட்டகரி கரெக்டா. ஒருத்தரா போங்க. ஃபர்ஸ்ட் தளபதி. ஓகே. யாருப்பா? பாலாண்ணா வயசா? சரிப்பா. அடுத்து தல கேப்டன். ஓகே ஓகே சார். தளபதி வாய்ஸ் கேட்டிருக்காங்க. டிஎம்கே தளபதி, டிவிகே தளபதி, ரெண்டு தளபதி வாய்ஸ் கேட்டிருக்காங்க. ஐயா கேப்டன் மில்லர் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் காலையில இருந்து. யாரு? விஷால். சூப்பரா பேசுவாங்க. இது பிக் பாஸ் விஜய் விஷாலா? சூப்பர். மன்சூர் அலிகான். சூப்பர். அடுத்து கேப்டன் சார். கண்டிப்பா கண்டிப்பா. எப்படிப்பா 10 நிமிஷத்துக்கு இவ்வளவு வாய்ஸ் பண்ணுவேன்? புரியல எனக்கு. டிஆர் சார். ஓகே, தளபதியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஓகே, தளபதி தலையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. ரகுவரன். எந்த வையாபுரி வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா சொல்லுவார். ஓகே, ரெண்டு பேரையும் கூப்பிடலாம். மா கம்முனர்மா, உன் பேர் சொல்லுங்க. யார் வாய்ஸ் வேணும் உங்களுக்கு? ஐயா கொஞ்சம் பேஸ் வச்சுக்கோங்க. ஆமாயா. ஃபர்ஸ்ட் வந்து தளபதி சாங் போடுங்க. ரெண்டு பேரையும் கூப்பிடலாம் ஒரே டைம்ல. ஒரே டைம்லயா? ஓகே. யார் வரும்போது கிளாப்ஸ் சவுண்ட் அதிகமா இருக்கு பாப்போம். ஆக 1977 தம்பி இல்ல எந்த தளபதி சொன்னா நீ எந்த ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஓகே, தளபதி வந்தாரு. தளபதி. நண்பா நண்பிகள். ஐயா நீங்களே பேசிட்டா நாங்க எதுக்கு? அவங்க பேசுவாங்கப்பா. அவங்க பேசுவாங்கப்பா. என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வீட்டுக்கு போகாம இங்க வந்திருக்கிற உட்கார்ந்திருக்கிற நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். தலை வரும். நீங்க தான் இன்வைட் பண்றீங்க தலைய. இப்போ வந்து தளபதி வந்தாச்சு. யாரை கூப்பிடணும்? தலை. ஸ்டேஜ் இங்க இருக்கு. இப்படி திரும்பி இல்ல. தலை அவர்களை வெல்கம் செய்கிறோம். விக்கி ஷோ அவர்கள் தலை அவர்கள் குரலில் இதோ. தலைக்கு மியூசிக்ல போட மாட்டீங்களா? கட் பண்ணுங்க. தலை கூட ஆடு வர இந்த நாளைக்கு ஆடு தெரியும். சூப்பர் பாட்டு. இந்த கொடைக்கானல சூசைட் பண்ண தூக்குற மாதிரி இருக்கு. குட் பேட் ஆக்லி அஜித்ரா. ஓ தம்பி சூப்பர். ஓகே, பண்ணு டக்குன்னு பண்ணு. டைம் ஆகுது. இதோ தலை அவர்கள் குரலில் விக்கி ஷோ. ஏன் ஹலோ தம்பி இருப்பா. நீ ஒரு வாங்குற ஒரு நீங்க புதுசா பண்ண மாட்டற. இப்போ எதுக்கு இல்ல எக்கோ வச்சீங்க? எக்கோலாம் கட் பண்ணுங்க. சரி நீங்க போங்க சார். ஹலோ ஹலோ ப்ரோகிராம். கண்ணா பூச்சி ரே காட்டு பொடியார. நம்ம மாமா நேரு என்ன சொன்னாரு? விக்கி நான் தலை ஃபேன் சொல்லிட்டேன். தம்பி மயில் வாங்கணும். தம்பிக்கு மயில் வாங்கணும், தங்கச்சிக்கு பாவாடை சட்டை வாங்கணும். இதெல்லாம் உன் குடும்ப கஷ்டம்.
இப்படிலாம் கேட்டா தலைமை வாங்கி கொடுத்துருவாங்களா உனக்கு? எனக்கும் என் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு தான் பழக்கமே தவிர யாரும் கெடுத்து பழக்கம் கிடையாது நண்பா. டேய் குல்லா தம்பி தேவையில்லாத சொல்லாத, வேற எதுனா பண்ணு நல்லா. பேரு தூக்குதோரா, ஓகே. பொண்டாட்டி பேர் நிரஞ்சனா, பொண்ணு பேர் ஸ்வேதா. அப்படியே ரேஷன் கார்டோட ஆதார் கார்டு அப்ளை பண்ணி கொடுத்துறேன். இது எதுக்குப்பா என்கிட்ட சொல்ற? வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? எது தளபதி? எது தெரியுமா? நம்ம யாரை திட்டி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறோமோ அந்த ஸ்டேட்டஸ் அவனே முதல்ல பார்ப்பான் பாரு, அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. வேற ஏதாவது இருக்கா? வேற ஒண்ணு இருக்கு. பிரணிகா, உங்க சீரியல் நான் நிறைய பார்த்திருக்கேன். அவங்க சீரியல் பேர் சொல்லுங்க. தெரிஞ்சிருந்தா சொல்ல மாட்டாரா? இவர் ஆர்டிஸ்ட்ங்கிறத மறந்தே 5 வருஷம் ஆகுது. நாம தான் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கா? விக்கி சிவா தலை வந்துட்டு போயிட்டாரு. ஓகே, எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த வாழ்க்கையை பத்தி யோசிக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். இந்த காதலுக்காக நிறைய பேர் ஏங்குறீங்க, அன்புக்காக ஏங்குவதை விட பிரியாணி சாப்பிட்டு தூங்குவதே மேல். ஸோ எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ. ஓகே, அடுத்து நீங்க தான் ஒரு வாய்ஸ். அடுத்து நீங்க ஒரு வாய்ஸ். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வாய்ஸ். அந்த ஹீரோ பேர் வந்து நீங்க தான் சொல்ல போறீங்க. என்ன மாதிரியே ஷார்ட்டா கியூட்டா அழகா இருக்க ஒரு ஹீரோ. அண்ணா பாண்டியராஜன்றாரு சார். கொக்கோமிலன்ல வர வாய்ஸான்னு கேக்குறாரு ஒருத்தர். யாரு? சூர்யா சார் வாய்ஸ் பண்றேன். யாரு? சூர்யா சார் உங்கள மாதிரி இருக்காரா? அவர் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருப்பாரு. சரிப்பா, ஏதோ ஓரளவுக்கு. ஒரு நிமிஷம் வாங்க, நான்லாம் சூர்யா சாரோட தீவிரமான ஃபேன். பண்றப்பா தம்பி, அது சிங்கம் மியூசிக் போய்ப்பா. இல்ல ஆக்சுவலா கால்ல இருந்து பிராக்டீஸ் பண்ணா சூப்பரா நான்லாம் சூர்யா சாரோட தீவிரமான ஃபேன். சிங்கம் மியூசிக் எடுத்து வச்சுக்கோங்க டிஜே. பாங் பாங். இப்ப அப்படியே பேண்ட்டுக்குள்ள போகுது, வெடிக்க போகுது. இல்ல சிங்கம் மியூசிக். தம்பி எல்லாரும் வீட்டுக்கு போறோம். தம்பி உங்களால டைம் வேஸ்டா போகுது. கேக்குற பாட்டு மட்டும் போடுப்பா. லங்கர் கட்ட ஊர்க்காரனே நீ. பேண்ட் பத்திக்கிச்சு, பேண்ட். ஹாப்பி தீபாவளி. தம்பி தம்பி விளையாடுறது போதும் வாப்பா. ஒரு வாய்ஸ் பண்ணலான்னு பண்ணும்போது அமைதியா இருங்க, வாய்ஸ் பக்கா இருக்கும். 3rd ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன். ஓகே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சூர்யா. அங்கேருந்து ஒரு பாட்டி மூடிட்டு போறியான்றாங்க. குழந்தை சூர்யா சார் எவ்வளவு மாசா பேசுவாரு. குழந்தை அந்த காலன் பேசுனீங்களா? சிங்கத்தை டிவில பார்த்திருப்பேன், போட்டோல பார்த்திருப்பேன், கூட்டுல பார்த்திருப்பேன். ஆனா அந்த பாட்டி அந்த படத்தை கேடிவில தான் பாத்துருக்காங்களா? தெரிஞ்சு ரிலாக்ஸா பேசுங்க ப்ளீஸ். ஓகே அடிச்சா உடனே வெயிட்ரா. பாப்பா அந்த செருப்பு கொஞ்சம் கேட்றா. சூர்யா சார் மாதிரி பேசுங்க ப்ளீஸ். அது பண்ணுனே. ரோலெக்ஸ் ரோலெக்ஸ். தம்பி இருப்பா. ரோலெக்ஸ். அந்த ரோலெக்ஸ் பண்ணுனே. ரோலெக்ஸ் விக்ரம். யார் நீங்க? யாரு? ரோலெக்ஸ். டீல் எக்ஸ்பிரஸ்ல அரை டிக்கெட் தான் நீ எடுப்ப. நீ ரோலெக்ஸா? சரி ஓகே. டேய் நிதானமா இல்ல. ஐயா பூக்கால் தரையில போடல. ஆமா ஷூ போட்டுருக்கேன். ரோலெக்ஸ் பண்ணுனே. எதை ஊத்துற அப்படியே தெரியுமா? மண்ணன ஊத்துற மச மச எரியும், தேங்காய் ஊத்துற தெளிவா எரியும். இன்னும் அரை மணி நேரம் நிகழ்ச்சி போனா ஏசி ஆஃப் பண்ணி உடம்பு ஃபுல்லா எரியும். தயவு செய்து சீக்கிரம் முடிச்சிடலாம். ரோலெக்ஸ் பண்ணுனே. எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் ரோலெக்ஸ் பண்ணுடா. போதும் பண்ண பண்ணலப்பா. ஓகே, அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய थैंक यू பா, थैंक यू பா, थैंक यू. ஓகே இப்ப பாருங்க மியூசிக் தான். சூர்யா சாருக்கு சாரி சொல்லுங்க. என்னது? சூர்யா சாருக்கு சாரி சொல்லுங்க. ஆமா ஆமா. இன்னொரு அவ்வளவு தப்பாடா ஆமா, ஆமா, ஆமா. பண்ணிட்டேன். சாரி சார், சாரி சார். ஓகே சூப்பர். குற்றவாளி ஆக்கிட்டீங்களே விட்டா. அடுத்து ஒரு 5 வயசு. எஸ்டிஆர் சார், ரகுவரன் சார். எஸ்டிஆர் ரகுவரன் சூப்பரா பண்ணுவாரு. அண்ணா ரகுவரன் பண்ணுங்க. கேப்டன் சார், நிறைவா கேப்டன் சார். எல்லா வயசும் உங்களுக்கு பண்ற கோலப்படாதீங்க. எல்லா வயசும். ஓகே எஸ்டிஆர் சார். எங்க அண்ணன் சுட்டி என்ன வந்தா நான் அவர் கேட்ட வாய்ஸ் நான் பண்ணுவேன். ஓகே எஸ்டிஆர் சார் வாய்ஸ். எஸ்டிஆர் சார். இல்லைங்க, சிம்பு எங்க போனாலும் பிரச்சனை பண்றேன்றாங்க. சிம்பு போறதுனால பிரச்சனை இல்லைங்க. அந்த இடத்துல யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் சிலம்பரசன் நிப்போ தட்டுற. என்ன பண்ணுடா, அடுத்து நீடா பண்ணணும். வெந்தத்தை நீடா கூல் சுரேஷ் பண்ணுடா. கூல் சுரேஷ். ஆமாடா. நான் என்ன சார் கூல் சுரேஷ்? நீ தான்டா கூல் சுரேஷ் பண்றா. என்ன சார் திரும்பி கூல் சுரேஷ் பண்ண சொல்றீங்க? அப்படிதான் சார் கேப்பேன். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு விக்கி சிவா டேய் பாண்டியராஜன் பண்ணாதடா, கூல் சுரேஷ் பண்ணு. நான் பாட்டு சும்மா இருக்க, சூர்யா பாட்டு கூல் சுரேஷ் பண்ணிட்டு. ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன்னு கேட்டாங்களே ரகுவரன் சார். ரகுவரன் சூப்பரா பண்ணாரு. சூப்பரா பண்ணுவாரு. போலாமா? ரெடியா? சொல்லி தெரியுங்களா சார்? ரகுவரன் சார் வாய்ஸ் சொல்லி தெரியா? ரகுவரன் சார் வாய்ஸ் ரொம்ப ஈஸி. ஓகே. ஆட்டோ ஓட்டனாலே போது ரகுவரன் சார் வாய்ஸ். அவளர் ஆட்டோ ஓட்ட. நான் ஓட்டறேன் பாரு. எப்பா இங்க வாப்பா. என்ன பண்ண போறீங்க? ஆட்டோ. கஷ்டம். ஓகே ரெடியா? போலாமா?
சிம்பிள் தான் பண்ணு. தம்பி கையை வச்சுட்டு சும்மா இருக்கவே இருக்காது. பாஷா, அங்க ஒரு அக்கா உட்காந்துருக்காங்களே, ஆமா வந்ததுல இருந்து கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆமா சரி நம்ம காமெடி பண்றதா எடுக்கிறாங்க, நானும் அங்க பார்த்து கையை ஆட்டிக்கிட்டே இருந்தேன். சரி. கட் பண்ணா வீடியோ கால்ல யார்கிட்டயும் புதுசா செயின் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கான்னு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கா என்னக்கா இது? தம்பி இப்ப நீ பண்ணணும். தம்பி இது நான் பண்ணணுமா? சரி கேக்குறேன். எந்த ஆட்டோல ரைட்ல இருக்கு, லெஃப்ட்ல தான் இருக்கு. சூப்பரா ஆட்டோவோட ஓட்டிட்டு. சாரி சார், சாரி சார். இது ஆட்டோ புஷ்கன் போதா? அம்மா போங்க போங்க சார். பஸ் ஸ்டாண்ட் வரணுமா? பாபு பாபு தம்பி இது என்ன வாய்ஸ் கண்டுபிடிச்சேன்? என்ன வாய்ஸ்? நீ சொன்ன வாய்ஸ் தான் இது பண்ணிக்கிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பண்ணு. இந்த இது ஆடுல வரும்ல, கிருமிகளா நாங்க தான் நோயை பரப்பும் கொசுக்கள். தம்பி என்னப்பா இது? திருப்பி பண்ணுங்க தம்பி இது இன்னொரு வாய்ஸ் தியேட்டர்ல வரும் பாத்திருக்கியா? என்ன வாய்ஸ் இது? நுரையீரல் பஞ்சு போன்றது. சரி பெரிய பெரிய கைத்தல கொடுங்க. நல்லா சொல்லவே மாட்டியா? சரி ஓகே, அடுத்து ரோபோ சங்கரன். ரோபோ சங்கரன் வாய்ஸ். ஓகே, ரோபோன வாய்ஸ் வந்து ஆமா, சுட்டி ஆமா. என்ன கேட்டாரு அவருக்காக. ஓகேங்களா? வீடியோ காலே போட்டிருக்காரு. ரோபோனுக்கு வீடியோ காலே போட்டிருக்காரு. வீடியோ கால் போட்டிருக்காரா? ஓகே ரைட். ஓகே ஓகே. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொன்ன உடனே கையை தட்டணும். அரவிந்த்மா, உங்களுக்கு இன்னைக்கு யோகா அடிச்சிருக்கு. அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும், கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு. என் பொண்டாட்டி தனக்கு மல்லிப்பூ வச்சு முசுப்புனா போதும், நீ பாட்டி போ. சூப்பர். அடுத்து ஓகே, அடுத்து ரெண்டு வாய்ஸ். கேப்டன் சார், அதுக்கு முன்னாடி மக்கள் சில விஜய் சேபி சார் கூப்பிடலாமா? ஓகே. சமீபத்தில் பிக் பாஸ்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் மேடம். ஏய் நீங்க கங்குவா பண்ணவே இல்லை. நீங்க கங்குவா பண்ணுங்க. அண்டகாசம் ஷோல கங்குவா பண்ணிருக்கேன். வரும்போது எல்லாரும் பாருங்க நெக்ஸ்ட் சண்டே. ஃபுல் எடிட்ல போயிருச்சாமே. இபிஎஸ் சொல்றாரு சுரேந்தர் என்ன. எல்லாரும் சந்தோஷமா இருக்க கூடாதா? உடனே ஓகே, மக்கள் செல்வம் கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மக்கள் செல்வம் விஜய் சேபி சார். மக்கள் செல்வன் விஜய் சேபி சார், ப்ளீஸ் வெல்கம். குழந்தை செல்வம் இருப்பா கீழே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே சூப்பரா இருக்கு. சமரிங்க லவ் யூ டு லவ் யூ டு லவ் யூ டு சார். டைரக்டர் சார், பிரசன்னா சார், நீங்க சூப்பரா இருக்கீங்க சார், செமையா இருக்கீங்க. அடுத்த மாசம் ஒரு கல்யாணம், ஒரு மிகப்பெரிய கைத்தறல் கொடுங்க. கேமரா பாருங்க, பிராங்க். கண்டிப்பா அவர் லவ் பண்ண அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம். ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஸோ உண்மையில எல்லாம் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இப்படி அற்புதமான விஷயத்துக்கெல்லாம் சேர்ந்துருக்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் லவ் யூ டு லவ் யூ டு லவ் யூ டு. சூப்பர் 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 ஸ்டார். லாஸ்டா யாரு? கங்குவா. கங்குவா பண்ணுங்க. தனியா பண்ற மேடம். இல்ல, அவங்க 10 மணிக்கு மேல எல்லா வாய்ஸும் பண்ணுவோம் மேடம். இருங்க மேடம். ஓகே, கடைசியா வந்து சூப்பர் ஸ்டார். ஒரு வீட்டுக்கு லீவ்ல என்ன பண்ணுவாருன்னா, வாஷ் பேஷன் ஓட்டையெல்லாம் பஞ்சை வச்சு அடிச்சுட்டு மேல போய் தண்ணி ஊத்தி படுத்துருவாரு. என்ன பத்தி நிறைய சொல்லாத. அவர் என்ன சரி ஓகே அண்ணா போயிடுங்க. என்னது? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாரா? சூப்பர் ஸ்டார் அவர்கள் குரலில் விக்கி சிவா அவர்கள் யோசிச்சு சிரிக்காதமா கம்முனு இரு. டேய் கங்குவா வினோத் கம்முனு இரு. ஓகே, சூப்பர் ஸ்டார் எந்த சூப்பர் ஸ்டார் பா வேணும்? தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு கூட்டறீங்க தம்பி. நம்ம சூப்பர் ஸ்டாருங்க. வாங்க காலையில இருந்து போலாம் வாங்க. யாரோ அந்த கபாலி வர சொல்றா அவனை. தமிழ் படங்கள்ல இங்க மொறு வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு நம்பியாரு ஹே கபாலி அப்படி சொன்ன உடனே குடிச்சு சொல்லு கேட்டமா அப்படி வந்து நிற்பானு. அந்த மாதிரி கவலைச்சடா குல்லா கபாலிடா. கீழே வந்துருவீங்க. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. அதான் வந்துட்டு நீயே சொல்லு. யார இருக்க அரவிந்த் சார், என்ன சாருங்க கூட ஒரே விசாரா போச்சு. ஸோ வந்து மக்கள் அனைவரும் இன்னைக்கு அவார்டு வாங்குறாங்க. நீங்க அவார்டு வாங்குறது நான் வாங்குற மாதிரியே இருக்கு. இது அவார்டு ஃபங்க்ஷன் கிடையாது. என்ன ஃபங்க்ஷன் தெரியாமலே பேசுறீங்க. அப்படியா? ஓ மை காட், எனக்கு தெரியாது. ஓ மை காட். அதாவது இங்க ஒரு 10-15 பேர் தான் இருக்கீங்க. இங்க பேசுறது வெளியே போகாது நம்பி நாங்க கொஞ்சம் ஜாலியா பேசுறோம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகேயா? மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்க. நான் கிளம்புறேன். வரட்டா? தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. வாவ். கிங்காக். கிங்காக் தானே இவரு? யாரு? நடிகர் கிங்காக் தானே இவரு? சார் ரஜினி சார் அப்பயே போயிட்டார் சார். ஓகே ஓகே, நிறைவா கேப்டன் சார் வாய்ஸ் கேட்டாங்க. நிறைவா கேப்டன் சார் முடிச்சலாம். இறுதியாக
என்ன இல்லை சார் இந்த நாட்டில்? ஒரு இந்தியா 20 பாகிஸ்தானுக்கு சமம், ஒரு இந்தா 50 ஐரோப்பாவுக்கு சமம். இந்தியா கண்டிப்பா வல்லரசு ஆகும் சார். என்னையா காசு 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 காசு, செத்தா கூட அருணாக்குடி அத்துட்டு தான் குழிக்குள்ளே புதைக்கிறான். இந்த கேப்டன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு ஒருபோதும் மறைய மாட்டார். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்படி அற்புதமான விழாக்களை கூப்பிட்டதுக்கு அருண் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் இவ்வளோ சீட்டு போட்டது மேட்டர் இல்லை, அடிக்கிற வெயிலுக்கு கோட்டு போட்டிங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய முருகன் சார். முருகன் சார், சார் வணக்கம் சார். இப்போ தான் சார் சொன்னேன். சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக 2 வருஷமாக நான் அவர் சார் பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை பேசிக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ எப்படியாவது வரணும்னு நினச்சா நீங்கள் வந்தாச்சு, ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த விஷயம் நீங்கள் தொடங்கியிருக்கீங்க, கண்டிப்பாக அது சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதுக்கு நாங்கள்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கா இருக்குன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். லவ் யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நல்ல ஒரு கைதல் கொடுத்துடலாம் ஃபார் நம்மளுடைய வினோத், விக்கி சிவா மற்றும் பாலா அவர்களுக்கு. ஸோ 3 பேருக்கு பெரிய ஒரு கைதல் கொடுத்துடலாம். பயங்கரமாக என்டர்டைன் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அவதார். தேங்க்யூ. ஸோ பாலா நல்லா டான்ஸ் ஆடுவார் பார்த்துருக்கோம். ஒரு பாட்டு பாட வைக்கலாமா? சூப்பரா ஆடுவார் பின்னோப்ல. இன்னைக்கு பாட்டு பாட வைக்கிறோம். அதுவும் பாடுவார். தம்பி மண்டபம் டைமிங்கே முதிச்சான். லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றாங்க பாரு. நைட் வாட்ச்மேன் வந்து ஆன் பண்ணியிருக்காரு. ஐயா கராட்டி போட்டதால இருட்டாவே இது நினைச்சிருக்காப்ல. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரிஹானா அவங்களோட சேர்ந்து நீங்க ஒரு டுயட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க. I request Rihanna to kindly come onto the stage. கடைசி பாட்டு கிடையாது, இன்னும் அடுத்து நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. நைட் 2 மணிக்கு டீலாம் வேற கேண்டீன் போட்டு திறக்கிறோம். இப்போ உங்களுக்காக ஒரு சாங் பாட போறோம் நாங்க. ஒரு சாங், தமிழ் சாங். கடைசியா வினோதன தலைகீழ் நடந்து போவாரு. ஸோ அதுக்கு அருமையான ஒரு காட்சியை எடுத்து பார்த்துட்டு போங்க. அண்ணன் கைத்து மேலே நடந்து போவாருன்றாங்க. அண்ணா அடுத்து ஒரு சாகசம் பண்றாப்ல. தீப்பெட்டி 3 days போனதுக்கு அப்புறம் தனியா பண்றேன். ஆக்சுவலா உண்மையிலேயே அண்ணன் வந்து ஒரு பெரிய சாகசம் பண்ணாரு. முந்தனத்து விடிய காலைல 6 மணிக்கு தலைகீழ் நின்று யோகாசனம் பண்ணிட்டு இருந்தாரு. பண்ணி ஒன்றில் நினைச்சிட்டு ஒருத்தர் 1 ரூபா போட்டு போயிட்டான். ஆக்சுவலா ஃப்ளட் வந்த டைம்ல இப்பயே போட்டுறானுங்க. ஆக்சுவலா டிவில பண்ணிட்டு வர போறதெல்லாம் இப்பயே போட்டா பாக்குறது புதுசாவே இருக்காதுடா. ஆக்சுவலா ஃப்ளட் டைம்ல அவ்வளவு தண்ணி குச்சி முட்டாயை புடிச்சிக்கிட்டே பறந்து வந்தாப்ல. சார் ஒரு நிமிஷம் பாட்டு சொல்லவா வேற என்னென்னலாம் பண்ணாரு இவரு? நீ வந்து டக்குன்னு பாட்டு ஆரம்பிச்சிரு. இல்லைன்னா இப்படிதான் போன வரும், இப்படிதான் நேத்து அண்ணன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. சரியா? Thank you so much Vicky and Vinod. ரொம்ப நன்றி. I request you to please. இவங்க டான்ஸ்லாம் ஆடுவாங்க. இப்ப இந்த பாட்டு டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ்க்கு அப்புறம் தான் சாங். தேவடா பாட்டு இருக்கா? இவங்க 2 பேரும் பாடுவாங்க, அவங்க 2 பேரும் ஆடுவாங்க. சரியாமா? சந்திரமுகி தேவடா பாடல் போடுங்க. சோ ஒரு ஃபேன் மொமெண்ட் வந்திருக்கு. ரிஹானாக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கெட்ச் பண்ணிருக்காங்க. உங்களுடைய ஃபேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இன்ஸ்டன்ட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பென்சில் போர்ட்ரேட், பியூட்டிஃபுல் ஸ்கெட்ச். இதை வந்து பிரசன்ட் பண்றதுக்காக ஸ்கெட்ச் பண்ணவங்களே வந்துட்டு சோ ஃபேன்ஸ் கிளப், ரியானா ஃபேன்ஸ் கிளப். நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாமா? You want to go for a ride? Sure, Ken. Jump in. அண்ணா 2 காப்பியா இல்ல வேற வேறயா? நன்றி. Thank you so much sir for the beautiful sketch. ரொம்ப நன்றி. இப்பொழுது நம்மளுடைய நன்றி சார். அவங்க அம்மா கிட்ட டெலிவரி பண்ணிருங்க சார். ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி துவங்க உள்ளது. ஆமா, இவங்க பாடுவாங்க, நீங்க ஆடுவீங்க இல்லையா? நீங்க ஆடுறீங்களா கூட? யா, ஓகே. குரூப்ல டூப் ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஏண்டா காசை கரியா அந்த திலகவதியை கூட்டி வந்துட கூடாதா? சூப்பர் பிரதர். ஆக்சுவலா டிஜேக்கு ஒரு மிகப்பெரிய கைதல் கொடுங்க. ஓப்பனிங்ல இருந்து இப்போ வரையும் பயங்கர எனர்ஜியா வச்சிருக்காரு. எஸ், டிஜே வாட்சன். டிஜே வாட்சனுக்கு ஒரு மிகப்பெரிய கைதல். எங்க இருக்கீங்க டிஜே? பிக் ஃபேன் ப்ரோ. டிஜே வாட்சன் அங்க பாருங்க. இல்ல ஆக்சுவலி கேபிவே பாலா, விக்கி அண்ட் வினோத் உங்ககிட்ட நாங்க சொல்லி ஆகணும். வாட்சன் வந்து ரொம்ப உங்களோட கால் ஷீட் எப்படி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு? அப்படிலாம் கிடையாது. நான் என்னைக்குன்னே வேலையா இருக்கணும் அன்னைக்கு வச்சாங்க, பாக்கி நாள் ஃப்ரீயா தான் இருந்தேன். சூப்பர். அல்ல அதே மாதிரி அவருடைய கால் ஷீட் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அதுக்கு அதை கூட ஒரு மைண்டே பண்ணிக்கிறது இல்ல, சட்டையே பண்ணிக்காம இதுக்கு ஒரு கவுண்டர் எடுத்து வச்சிருக்காரு பாத்தீங்களா? ஸோ எங்களுடைய டிஜே வாட்சன் கோயம்புத்தூர் மட்டும் திருப்பூர்ல அவ்வளோ ஃபேமஸான ஒரு டிஜே. அவருக்கு நல்ல ஒரு செலிபிரிட்டி டிஜேக்கு கைதட்டல் கொடுக்கலாம்.
கண்டிப்பாக வாட்சன் பிரதர் வாழ்த்துக்கள். அடுத்த மாதம் 12ஆம் தேதி எங்கே இருந்தாலும் வாங்க. அண்ணன் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறாப்புல, தீப்பெட்டிக்குள்ளே 3 days குடியிருக்க போகிறாப்புல. அண்ணனுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். வாட்சன் நீங்க தான் வரீங்க. தம்பி பேசினா தான் இருக்கிற 10 பேர் போயிடுவாங்க. டக்குன்னு பாட சொல்லு. ஓகே ஓகே. அவங்க ரெண்டு பேரும் என்ன பாட்டு பாடலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாடிருங்க. ரெடியா? பூங்கா ஓகே ரெடி போலாமா அந்த பாட்டு ரிகானா கூட சேர்ந்து. ஓகே மொழி பூங்கொடி கன்ஃபார்ம் இன்னைக்கு செருப்படி இருப்பா. ரெடி. ட்ராக் ரெடியா? ஜீன்ஸ் கூட ரெடி தான். பாட்டு மட்டும் போடுங்க. செல்லம் நீ அடிச்செல்லாம் நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவளை கட்டாயா. நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா. ரெடி சேரம். மச்சமாகி நிற்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. மஜவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. சோஜாவா படுத்துக்குவேன் ஓ மடியில சாஞ்சி, சும்மா வாட்டமா இருக்கிறியே வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. வினோத்ரா வாங்க இங்க. போக விட்டு கூப்பிடுவோம். உன்னை பார்த்ததும் எனக்கு ஏறுது கிக்கு, உன்னை பார்த்ததும் எனக்கு ஏறுது கிக்கு. நீ தாண்டி மாமனுக்கு ஏத்த தக்காளி தொக்கு. சீன போட வேணானும் சீலர போல, ஏ பல பலன்னு மினுக்கிறிய வாலிச போல. ஏ சீன போட வேணானும் சீலர போல, ஏ பல பலன்னு மினுக்கிறிய வாலிச போல. ஐயோ வாலிச போல, ஏ வாலிச போல. வினோத் ப்ரோ ஆட்டோல போற சீன். கியா போலே அம்மா போலே உன்னை தூக்கின்னு ஜாவா போலே, செல்ல குட்டி ஓடி வாடி வாச்சா மேலே. ஐயோ கஹாவலே கிதர் வாலே நவல் சபனி பினே கபோ கபா படுத்துக்கோ பைமாவே. வாயில போட்டு மெல்லும் வீடா ஜருதாமா, ஐயோ ஹிந்தியில சொன்னா நான் பியாரு கருதாமா. வாயில போட்டு மெல்லும் வீடா ஜருதாமா, ஐயோ ஹிந்தியில சொன்னா நான் பியாரு கருதாமா, உன்னை பியாரு கருதாமா. நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவள கொட்டாயா. காய்ச்சல என்னோட மனசு தொட்டாயா, அன்னைக்கு அல்வா போல சாப்பிட்டு போயா. மஜவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. படுத்துக்குவேன் ஓ மடியில சாஞ்சி, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி. நீ காஞ்ச மிளகு போல நான் இருக்கிறேன்னு காஞ்ச, என் மனசு பெரிய நீ வீண போல அஞ்சு. சூப்பர். ரிகானாக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுங்க. தேங்க்யூ சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி இப்படி அற்புதமான விழா கூட்டத்துக்கு. கியா போல அம்மா போல எல்லாம் வீட்டுக்கு போல. சோ நல்ல ஒரு கைத்தல் கொடுத்துடலாம். விக்கி ஷோ அவர்களே எங்க இருந்தாலும் மேடை கிடைக்கிறோம்.
ஸோ நல்ல ஒரு கைதல் கொடுத்துடலாம் நம்மளுடைய ரிஹானா மற்றும் பாலா அவர்களுக்காக. ஸோ அவங்க இருப்பாங்க இங்கே தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே கொடுக்கக்கூடிய மொபைல்கள் கம்பெனிக்கு சேரும், இல்லை கம்பெனி கொண்டு போயிடுவோன்னு. ஸோ அப்படியே எல்லாருமே உட்காரலாம். இனி ஒரு 10 நிமிஷம் தான் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அக்கா இந்த குரூப் ஃபோட்டோவில் எல்லாருமே வந்திருக்கீங்க. அவர் ப்ளூடூத்தில் உங்களுக்கு அனுப்புவார், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்ததாக மேஜிக் ஷோ பை வருண் அண்ட் மோகன் நம்மளுக்காக ஒரு சூப்பரான ஒரு மேஜிக் சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்க இங்கே தான் இருப்பாங்க, திருப்பியும் வருவாங்க. ஸோ கைண்ட்லி எவ்ரி ஒன் பி சீட்டட். இனி ஒரு 2 ப்ரோக்ராம் தான் முடிஞ்சிச்சு. ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. அப்படியே எல்லோரும் உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பை மெஜிஷியன் வருண் அண்ட் மோகன். 13 நம்பர் 13 மைக் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். ஹலோ. ஸோ எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கீழே வந்துடுறீங்களா? ஸோ இனி ப்ரோக்ராம்ஸ் முடியல, பாலா இங்கே தான் இருப்பாங்க. ஸோ எல்லா செலிபிரிட்டிஸுமே இங்கே ஸ்டேஜுக்கு தான் வருவாங்க. ஸோ அப்படியே எல்லாரும் உட்காந்துடலாம். டிஜே ப்ரோ. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸே உங்களுக்காக கொடுக்க போகிறாங்க. ஸோ கைண்ட்லி பி சீட்டட். ப்ரோ ஓகே இது ஓகே இருங்க. ஓகே ஹாய் காய்ஸ், ஹாய். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் மேஜிக் ஷோ பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மேஜிக் ஷோனா சிங்கிள் பர்சன் பண்ணி தான் பார்த்துருக்கீங்க. எஸ். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக, அதாவது 2 பேர் சேர்ந்து மேஜிக் ஷோ பண்ணான்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இருக்கோம். ஓகே. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் மேஜிக் தான் கொஞ்சம் ஃபயராக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஃபயர். எப்படி இருக்கணும்? ஃபயர். ஓகே. அதுக்குள்ள வெல்கம் டு கிரேட் கிரிகாலன். ஸோ ஆரம்பிச்சிடலாம். எஸ். சரி, ஓகே. ஃபயராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக பாலண்ணாவை நம்மளும் கூப்பிட போகிறோம். ஓகே, நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டு பாலண்ணாவை வச்சு ஒரு செமையான ஒரு மேஜிக் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்காக பியூட்டிஃபுல்லான மேஜிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே எல்லாருமே உட்காந்து பாருங்க. டிஜே சாங் ப்ளீஸ். டிஜே சாங். டைகர்
ஓகே ஸோ மேஜிக்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சா? ஓகே ஸோ இன்னுமே கொஞ்சம் டைம் இருந்தால் இன்னுமே நல்லா பண்ணிருக்கலாம். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே, இப்போ ஒரு ஸ்பெஷல் மேஜிக் இருக்கு. பாலாண்ணா அண்ட் விக்கி அண்ணா. மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. ஸோ பிரணிகா மற்றும் சுட்டி அரவிந்த் அவர்கள், ஸோ ப்ளீஸ் ஜாயின் ஃபார் த மேஜிக். ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான மேஜிக்ண்ணா. ஓகேவா? ஸோ உங்களுக்குனே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்னென்னா, உங்களுக்கு ஒரு மனசுக்கு பிடிச்ச, ஒரு சாருக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்படி விட்டு டிஃப்ரெண்ட்டான மேஜிக். ஸோ அதனால நீங்கள் இந்த பக்கம் வந்துக்கலாம், நீங்கள் கொஞ்சம் தள்ளி வந்துக்கோங்க. ஓகே, சூப்பர். ஸோ 2 minutes. அவங்களுக்கு மைக் கொடுத்துடலாமா? பிடிச்ச பொண்ணு அது நிறைய இருக்குல்லன்னா அதில் ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுங்க. கண்டிப்பாக, ஆமாம் சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் an empty plate, ரைட்? இது செக் பண்ணிக்கோங்க. இது எம்டி பிளேட் தானே? இட்ஸ் an empty plate. ஓகே, ஸோ நீங்கள் பக்கத்தில் வந்துக்கோங்க. அந்த பொண்ணுன்றவங்க யாருன்னு கேட்குறாங்க? அவங்க செலிபிரிட்டியாக இருக்கணுமா இல்லை என்ன மாதிரி கேட்குறாங்க? க்ரைட்டீரியா கேட்டார். இல்லை, நீங்கள் ஆசைப்படுறது உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும்ல, அது வந்து எப்படின்னா இவங்க நினச்சிப்பாங்க, நீங்களும் அதை நினச்சிக்கணும் சம்திங். பட் ஆனால் 2 பேர் நினச்சதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஆமாம். ஓகே, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஸோ அந்த போர்ட் மட்டும் பிடிச்சிக்கோங்க, ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. ஓகே சரி, ஓகே மேம் இதை பிடிச்சிக்கோங்க. ஓகே, இட்ஸ் an empty ரைட். ஓகே, நம்ம எதுன்னு பண்ணோம், ப்ளேஸ் பண்ணோம் இங்கே. ஓகேவா? ஸோ டிஜே ரெடியா? ஓகே, ஸோ நீங்கள் வாங்க, நீங்கள் இதை வச்சுருங்க. ஓகே, உள்ள அப்படியே ஃப்ரேம்குள்ளே வச்சுருங்க. ஓகே, சூப்பர். ஸோ ஓகே மேம், நீங்கள் இந்த பக்கம் வந்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே நீங்கள் மனசுக்குள்ளே அந்த பொண்ணு நினச்சிருக்கீங்களா? உங்களோட யாரை வேணாலும் இருக்கலாம். ஓகே யாரை வேணாலும் இருக்கலாம், நீங்கள் மனசுக்குள்ளே மட்டும் நினச்சிக்கோங்க. ஓகே, நம்மளாம் பண்ணிடலாமா? ஓகே மேம், ரெடியா நீங்கள்? சரி, ஓகே நீங்கள் இப்போ வச்சிங்களா போர்ட், அதை மட்டும் நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. சார் நீங்கள் கண்ண மூடிக்கோங்க. ஓகே, அப்படிதான் இருக்கு. நீங்க பார்க்கலாம். சன்னி லியோன். வாவ், என்ன ஹிஸ்டரியில பார்த்தது நேரா வந்துருச்சு. ப்ரோ, என்ன ஒரு தகப்பன் பண்ற வேலையா அது? இல்ல புரியல. ஏதோ நான் நினைச்சதை நீங்க சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் நினைக்கவே இல்ல. இல்ல, ஆள் மனசில் இருக்கிறதா அது வரும். ஓகேவா? அதுதான் பிரதிபலிக்க இன்காக்னிட்டோ மோட்ல இருந்து இங்க வரும். நல்லா இருக்கு. இங்க பாருங்க, ரொம்ப நேரம் பார்க்கறாரு பாருங்க. நேம் பிரதர்? வருண் ராஜா. Thank you வருண், ஆல் தி பெஸ்ட். Thank you. போட்டோக்காக வீட்ல போய் வச்சுக்கலாம். சோ ஓகே, thank you. ஓகே, ஹாய், ஹலோ. 1 billion 2 billion. ஓகே, கேக்குதா? இவர் இருக்காரா இந்த மேஜிக்ல? வாங்க, நீங்க தான். நான் தானா? ஓகே, எல்லாம் என்ன ஒண்ணு இல்ல, மைக் பிடிக்கணும் உங்களுக்கு. மைக் வச்சுங்க. நான் போலாமா? நான் வேணா மேஜிக் வேணா பண்ணட்டுமா? இருக்கட்டும், உனக்கு நான் ஒலிக்குது போ. ஹாய், அழகா இருக்கீங்க. சும்மா தான் சொன்னேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் இருக்கு. தம்பி, காமெடி பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு, மேஜிக் மட்டும் பண்ணுங்க. சோலி முடிஞ்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு புக் இருக்குது, நார்மல் புக். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அன்சைட் பார்த்த மாதிரி திரும்பிப்பீங்க. நீங்கள் ரேண்டம் ஏதோ ஒரு பேஜ் எடுத்துப்பீங்க. ஓகே, எடுத்து பேஜ் மாதிரி பார்த்துட்டு டாப் ஆர் பாட்டம் ஏதோ ஒரு பேர் பார்த்துக்கிறீங்க. அதை அப்படியே நான் மைண்ட் ரீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? மைக் இவங்க மைக் வேணும்ப்பா. வெயிட் நான் சொல்லும் போது கொஞ்சம் கிட்ட வந்து பிடிச்சி. ஓகேங்களா? நீங்கள் காமெடி எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல, மேஜிக் மட்டும் தானே? ஓகே ஓகே, உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா என்ன பண்ண போறேன்னு? இவங்களுக்கு தெரியாது. நீங்கள் யார் எது சொல்லிட வேணாம். சப்போஸ் சொல்லிட்டீங்கன்னா மேஜிக் ஸ்பாயில் ஆயிரும். ஓகே, நீங்கள் திரும்பி பார்க்க வேணாம். ஓகே, திரும்பி பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்பாயில் ஆகும். நீங்கள் என்ன பார்க்க வேணாம், நீங்கள் ஏதோ பேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, ரெடியா? Indian economy is the best economy. Indian economy is the best economy. அப்படியே எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் சொல்லலாமா? பேஜ் நம்பர் சொல்லுங்க. 77. ஓகே, அந்த பேஜ் நம்பர் 77 எடுங்க. அப்படியே கிழிச்சிருங்க. 77 எடுத்துட்டீங்களா? One sec. ஓகே, டாப் ஆர் பாட்டம் எது வேணும் உங்களுக்கு? புரியல. டாப் ஆர் பாட்டம் எதுவும் சொல்லிடுங்க. பேஜ் நம்பர் 77ல டாப் ஆர் பாட்டம், which one you want? Top. டாப். ஓகே,
டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஹாரி ரன் டவுன் ஒன்று வருதா? ஐயே எப்படிங்க? ஏன்டா ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதே செக் பண்ணி பாருங்க அந்த நோட்லேயே. நான் ஏதாவது ஏமாத்துறேன் இல்லை. அண்ட் ரியல் மைண்ட் ரீடிங் அவ்வளவுக்கு நான் திரும்பி நீங்க நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணா போனது. நீங்க 100க்கு மேல வேற எதாவது பேஜ் எடுத்துக்கோங்க. இங்கெல்லாம் முக்கியமா நான் சொல்லி தர மாட்டேன், சொன்னாலும் தப்பா தானே சொல்லுவேன். ஓகே நான் கரெக்டா பேசுறேன். பேஜ் எடுத்துக்கோங்க. எடுத்துறீங்களா? பேஜ் நம்பர் 23. ஏன் அந்த பேஜ் உங்களுக்கு பிடிக்குங்களா? அந்த பேஜ் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். 23 வயசு தான் ஆச்சு, அதனால பிடிக்குமாமா. 23 டாப் ஆர் பாட்டம், which one you want? பாட்டம். ஓகே, ஐ திங்க் ஆல் தாட், ஐ திங்க் அப்படிதானே வருது. ஆல் தாட் ரைட். ஏதோ ஒன்று. ஆல்தோ ஆல்மோஸ்ட் கரெக்டா சொல்லிட்டாரு. ஓகே, ஏதோ ஐடியாக்கா உங்களுக்கு? இட்ஸ் ரைட், பட் எப்படி பண்றீங்க? ஓகே லாஸ்டா. ஓகே, இப்போ இனி ஒரு 5 நிமிஷம் போனா ஆடியன்ஸ் மறைஞ்சு போய் ஒரு வித்தியாசமான ஒரு மேஜிக் காமிச்சிருவாங்க. அதனால சீக்கிரம் முடிச்சிருங்க. ஓகே லாஸ்டா திரும்பிக்கோங்க. ஏதோ ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, பேஜ் நம்பர் 40. 40ங்களா? யா. ஸோ டாப்பா பாட்டமா? டாப்பா? யா. ஐ மீன் டாப் வெல் மேபின்னு வருதா? ஏதோ ஐடியா இருக்கா? The Bluetooth device is connected successfully. டக்குன்னு பார்த்துட்டீங்களே. ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை பார்த்தா சொல்லியிருப்பேன் எஸ். ஆனால் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம உண்மையை நம்ம மைண்ட் ரீடிங் பண்ணியிருக்கோம். எஸ். வாவ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எம்டி புக் ஆக்கிட்டாரு. மேம் ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ ஆடியன்ஸ் மறைய போற மேஜிக் ஒன்னு காமிப்பாங்க. Thank you so much. So let's give a big round of applause to the magicians. So அவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். செல்ஃபில மேஜிக் வருதா? ஓகே. We invite all the chief guest celebrities. நம்மளுடைய செலிபிரிட்டிஸ் எல்லாரையுமே வந்து நம்ம இப்போ இன்வைட் பண்ண போறோம். Before that we are going to have a group photograph session. Maxwell team members எல்லாரையுமே வந்து இப்போ நாங்க இன்வைட் பண்றோம். Let's give a big round of applause. நல்லா இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா ஜோரா ஒரு தடவை உங்களுக்கே ஒரு தடவை கைதட்டல் கொடுத்துக்கோங்க. நீங்க தான் வந்து ஃபைனலா இன்னைக்கு நம்மளுடைய ஷோ எண்ட் ஆகிற வரைக்கும் இங்க உட்கார்ந்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொறுமையா ஷோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே பேஷண்டா வெயிட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். மேக்ஸ்வெல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே மேடைக்கு வரவும், வேகமாக வரவும், இல்லாட்டி குரூப் போட்டோல மிஸ் ஆயிடுவீங்க. குரூப் போட்டோகிராஃப் செஷன் மேக்ஸ்வெல் டீம் அத்தனை நண்பர்களும் மேடைக்கு வரவும். பாருங்க உங்க போட்டோவுக்கு நிறைய போட்டோ வந்து ஒவ்வொரு தடவையும் எடுத்திருப்போம், அதனால கீழே அழகா ஃபார்ம் பண்ணி உட்கார்ந்தாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம. இது முடிச்சோன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்றாங்க இல்லையா, அந்த விஷயம் சொல்றீங்களா? எல்லா செலிபிரிட்டிஸும் சேர்ந்து ஸ்டேஜ்ல டான்ஸ் பண்ண போறாங்க. நீங்க சொல்லிட்டீங்களே. எஸ், இது தெரியாம அவங்க கிளம்பிட போறாங்க, அதனால தான் முன்னாடியே சொல்லி வச்சிட்டோம். நீ வரியா இல்ல நாங்க வந்து தூக்கிட்டு வரட்டா? ఇప్పుడు చూడు. So let's welcome all the celebrities onto the stage along with the members of Maxwell Charitable Trust. விக்கி சிவா ஆடியன்ஸ் ஆட்ட நிக்கிறீங்க, உள்ள வாங்க. சபிதா ப்ளீஸ் ஜாயின். சார் கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி நின்னுக்கலாங்களா, ஸ்பேசிங்கா? உங்களுக்கு யார் பக்கத்தில் நிற்கணுமோ நின்னுக்கோங்க, டக்குன்னு போய் நின்றுருங்க.
ஸோ இந்த மொமெண்ட்டில் ஸோ ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் வண்டர்ஃபுல் பர்சன். ஸோ இந்த ஷோ இவ்வளோ சூப்பராக போயிருக்கு அப்படின்னா ஒரு ஷோக்கு முக்கியமாக தேவை ஒரு ஷோ டைரக்டர். ஸோ இந்த ஷோடைய ஷோ டைரக்டர் யூனிக் டிஜிட்டல் ஒர்க்ஸ் பிரசன்னா அவர்களை உங்கள் கைத்தடலோட ஸோ மேடை கலைக்கிறோம். ஸோ மிஸ்டர் பிரசன்னா, த ஷோ டைரக்டர் ஆஃப் திஸ் ஷோ, ப்ளீஸ் ஜாயின் சார், ப்ளீஸ் ஜாயின் ஃபார் த ஃபோட்டோ. பிரசன்னா அவர்களுக்கு நல்ல ஒரு பலமான ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். பியூட்டிஃபுல்லா இந்த ஷோ வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போனதுக்கு தேங்க்யூ ஸோ மச். யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆன. அண்ட் அதே மாதிரி இந்த ஷோ வந்து இவ்வளவு சூப்பரா சிறப்பா ஹோஸ்ட் பண்ண அந்த ரெண்டு பியூட்டிஃபுல்லான இல்ல ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஆங்கர்ஸ் MC ஐஸ்வர்யா அண்ட் கார்த்திக் கோன்சால்விஸ் அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. ஜிபே பண்றேங்க, நல்லா கைதட்டலாம். என் தம்பி போட்டான் நாங்க இருந்து. இவர்களுடன் இவ்வளோ நேரம் நம்மளால என்டர்டெய்னிங்காக வச்சுட்டு இருந்த டிஜே வாட்சன் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். விசிலும் அடிச்சிடலாம். ஸோ டிஜே வாட்சன் அந்த மியூசிக்கை எப்படி ஆன் ஆஃப் பண்ணணும்னு கரெக்டாக சொல்லிட்டு நீங்களும் வந்துருங்க. ஃபேடர் ஏற்றுங்க இறக்குங்க அப்படின்னு காமிச்சு விட்ருங்க. ஸோ எல்லா செலிபிரிட்டிஸும் லாங்கில் பார்த்துட்டு இருந்தோம். இவர் தான் டிஜே வாட்சன் மேடைக்கு வந்து விட்டார். ஸோ த மெம்பர்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ப்ளீஸ் ஜாயின் ஹியர். எல்லாருமே வாங்கக்கா, அக்கா வாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸ்வெல் சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்காக ஒரு பெரிய ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். இவங்களுடைய சேவை மீண்டும் மீண்டும் தொடரட்டும். அதில் உங்களுடைய பங்கும் நிறைய இருக்கு. நன்றி 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 மேக்ஸ்வெல் குழுமத்திற்கு மிகவும் மிகவும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றியோ நன்றி, கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் தருணத்தில் இன்று நமது மேக்ஸ்வெல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வழங்கும் நட்சத்திர இரவு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரிடமும் விடைபெறுவது உங்கள் MC ஐஸ்வர்யா and MC Karthik Gonsalves. See you all in the next event. Bye. Thank you all. கை தட்டிய 50,000 மக்களுக்கும் நன்றி.